வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டினூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மணல் காடு கடற்கரை எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. யாழ்ப்பாண தீபகற்பத்தின் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மணல் காடு என்பது அதன் தமிழ் பெயரின் சாரத்தை உள்ளடங்கிய ஒரு கிராமமாக காணப்படுகிறது. இது மணல் புதர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் இலங்கையின் மிக நீள குன்றுகளுக்கு குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கை வடிவங்கள் 16 மீட்டர் வரை ஈர்க்கக்கூடிய உயரத்தை அடைகின்றன. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மணல்காடு கடற்கரையை அடைய யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலை வழியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டால் கல்வியங்காடு, சிறுப்பிட்டி, கரவட்டி போன்ற இயற்கை எழில் சூழ்ந்த நிலப்பரப்புகளை நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த கடற்கரை சொர்க்கத்தின் நுழைவாயிலே நீங்கள் விரைவில் வந்தடைவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவுக்கு ஒரு அழகான இடம். ஒரு சிறிய மண் சாலை அங்கிருந்து சுமார் ஒரு 3.1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அழகான மணல் காடு கடற்கரைக்கு உங்களை அதுதான் அழைத்து செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்தவுடன் ஒரு அழகிய காட்சி உங்களை வரவேற்பது போல இருக்கும். அது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மணல் கடற்கரையில் மக்கள் தொகை குறைவாகத்தான் உள்ளது. சில மீன்பிடி படகுகள் மட்டுமே கரையோரத்தில் உள்ளது. ஆனால் சுற்றுப்புறத்திற்கு மேலே உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சிறிய செயின்ட் அந்தோணி தேவாலயம் தனிமையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய 6 மீட்டர் உயரம் உள்ள இயேசுவின் சிலையும் அப்படி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அமைதியான கடற்கரையை சூழ்ந்துள்ளது. மேலும் நீங்கள் எந்த விற்பனையாளர்களையும் சேவைகளையும் காண முடியாது. இது இயற்கையின் அமைதியில் இருக்கிற ஒரு கடற்கரை அப்படின்னு கூட சொல்லலாம்.